ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், தேவனுடைய வல்லமையை பேசுங்கள். உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் அடங்குவார்கள். சங்கீதம் 66 அதிகாரம் 3 கென்யா என்ற நாட்டிலும் டான்சேனியா என்ற நாட்டிலும் மாசை என்ற ஒரு பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் வசிப்பது இல்லை, குடியிருப்பை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். பல பழங்கால பாரம்பரியங்களையும் பின்பற்றி வருகின்றனர். அவர்களுடைய பாரம்பரிய வழக்கப்படி அவர்களுடைய வாலிபர் ஒவ்வொருவரும் ஒரு சிங்கத்தை கொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவன் ஆண் என்று கருதப்படுவான். சிங்கங்கள் அழிந்து வருவதால் எப்பொழுது சிங்கத்தை வேட்டையாடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. பெனாயா என்பவன் தாவீது ராஜாவுக்கு மெய்காப்பாளனாகவும் இஸ்ரவேல் யுத்த மனிதருக்கு தலைவனாகவும் இருந்தான். அவன் 2 வலிமையான சிங்கங்களையும் கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்றதாக வேதத்தில் வாசிக்கின்றோம். 2 சாமுவேல் 23 அதிகாரம் 20 சிங்கங்களை கொல்வது அவர்களது வீரத்தை குறிக்கிறது. சிம்சோனும் ஒரு சிங்கத்தை கொன்றான். சில நாட்களுக்கு பின்னர் மீண்டும் அந்த வழியை நடந்து சென்ற பொழுது சிங்கத்தின் உடலில் தேன்கூடு கட்டப்பட்டிருந்தது. அதில் உள்ள தேனை சிம்சோன் சாப்பிட்டான். சிங்கத்தை கொன்றது ஒரு இனிப்பான அனுபவமாக மாறியது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் ஒவ்வொரு முறையும் சிங்கம் போன்ற சாத்தானை வெல்வது ஒரு இனிமையான அனுபவம்தான். அப்பொழுது நாம் சந்தோஷப்படுகின்றோம். இந்த இனிமையான அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் நமதாக்கிக் கொள்ள சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். சில நேரங்களில் தோற்றுவிட்டாலும் மன்னிப்பும் புது பலனும் உண்டு. சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். அத்துடன் ஜெபித்து விழித்து கொண்டிருக்க வேண்டும். எபேசியர் 6 அதிகாரம் 11-18 வரை தேவனுக்கு கீழ்ப்படிந்து சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். யாக்கோபு 4 அதிகாரம் 7 தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 1 பேதுரு 5 அதிகாரம் 8 சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 11 நம் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்க தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் ஜெயம் பெற்றதுடன் நின்று விடாமல் ஜெயம் கொடுக்கும் தேவனின் வல்லமையை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் நாம் சாத்தானின் வல்லமையையும் அவன் எப்படி நம் சகோதரர்களை வீழ்த்தினான் என்பதையுமே பேசிக்கொண்டிருக்கிறோம். அதை நிறுத்திவிட்டு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தை உயர்த்துவோம். அவரது மகத்துவமான வல்லமையை குறித்து மற்றவர்களுடன் பேசுவோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.